வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தீபாவளி பண்டிகைக்கு ஊருக்கு வர்றது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் ஊருக்கு வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிட்டன் நம்ம எப்படி ஊருக்கு போக போகிறோம், எல்லா பஸ்ஸுமே கூட்டமாக இருக்குமே, எல்லா ட்ரெயினுமே கூட்டமாக இருக்குமே அப்படின்னு இருக்க வர்றவங்களுக்கு சிறப்பு ரயில் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுறது வழக்கம். அந்த வகையில் இப்போது ஒரு சிறப்பு ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிறப்பு ரயிலானது சென்னையை இணைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிறப்பு ரயில். இந்த சிறப்பு ரயில் தெற்கு ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படுகிறது. தீபாவளி முடிஞ்சு மறுநாள், அதாவது 21ஆம் தேதி இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06108 அப்படிங்கிற நம்பரில் திருவனந்தபுரம் வடக்கு, அதாவது பழைய கொச்சிவேலியில் இருந்து இந்த ரயிலானது ஈவினிங் 5:10 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது பாலக்காடு வந்து அங்கே இருந்து கோயம்புத்தூருக்கு வராமல் போத்தனூருக்கு வரும். ரெண்டுமே பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் பக்கம்தான். போத்தனூரிலிருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம் வழியாக இந்த ரயிலானது சென்னைக்கு மறுநாள் காலையில் 11 மணிக்கு வரும். சென்னை சென்ட்ரலுக்கு கிடையாது, சென்னை எக்மோருக்குங்க. திருவள்ளூர் வழியாக இந்த ரயிலானது அப்படியே பைபாஸ் எடுத்து பீச் வழியாக சென்னை எழும்பூரை வந்து சேரும். அதனால் சென்ட்ரலுக்கு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்மோருக்கு வந்து சேரக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 06107 அப்படிங்கிற நம்பரில் 22ஆம் தேதி மதியானம் 1:25 மணிக்கு புறப்படும். அப்படி 1:25 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியாக மீண்டும் திருவனந்தபுரம் வடக்கு வரைக்கும் செல்லும். மறுநாள் காலையில் 8 மணிக்கு திருவனந்தபுரத்தை சென்றடையும். சரி, இது கேரளாவிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில் தானே, நமக்கு எப்படி யூஸ்ஃபுல் அப்படின்னா, தமிழகத்தின் வழியாக தமிழகத்துக்கு தான் இயக்கப்படுது. அதுவும் கோயம்புத்தூர் இந்த பகுதியிலிருந்து பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். தீபாவளி முடிஞ்சு எல்லாருமே ஊருக்கு திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்திக்கலாம். இந்த ரயிலுக்கான முன்பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கி தொடங்கிருச்சு. முன்பதிவு நம்ம தேடும்போது கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்குது. கேரளாவிலிருந்து அதிகப்படியான மக்கள் இந்த ரயிலை சென்னைக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இது தமிழகத்திலிருந்தும் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா இது மேற்கு மண்டலத்தை இணைக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.